சொந்த ஊர் கோயம்புத்தூர். இப்ப பால் எடுத்துட்டோம்னா பால் 10 நாள் ஆனாலும் கெடாதுன்னு சொல்லி ஒரு பால் இப்போ ரீசெண்டா விளம்பரப்படுத்தினாங்க. மாட்டுல கறக்கிற சுத்தமான பாலே 1.5 நாள் 2 நாள்ல கெட்டு போயிடும் காய்ச்சலனா. அது எப்படி சார் 10 நாள் கெடாம இருக்கும்? தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வை துவக்கியிருக்காங்க. என்ன ஆய்வு தெரியுமா? இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் பால் வந்ததுக்கு அப்புறம் அந்த பதப்படுத்தப்பட்ட பால்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் புரதம் தான் கணையத்தை சீரழித்து சர்க்கரை வியாதியை உண்டாக்குகிறதோன்னு இப்ப யோசிக்கிறாங்க. அதுக்கான ஆய்வுகள் துவங்கப்பட்டிருக்கு. பால் மருந்தாக உங்களுடைய மருத்துவர் கால்சியம் குறைஞ்சிருக்கு, நீங்க இந்த மாதவிடாய் முடிகிற காலத்துல இருக்கீங்க, அப்போ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு அறுவை சிகிச்சையில இருந்து மீண்டு வரீங்க, இந்த கன்வாலசன்ஸ் பீரியட்ல உங்களுக்கு வேணும், இல்ல குழந்தை பருவத்துல 2 வயது 2.5 வயது வரைக்கும் இந்த சத்து குறைவா இருக்கு வேணும்னு சொன்னா மட்டும் எடுத்தா போதும். மற்றபடி பால் சாப்பிடுறதே பல நோய்களை வரவழைக்குமோன்னு சொல்லி மிகப்பெரிய ஆய்வுகள் நடந்துட்டு வருது. அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு கருத்து என்னன்னா, மசாய் அப்படின்னு ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. மசாயின்னு சொல்லி ஒரு பழங்குடியினர், அவர்கள் பாலே அருந்துறது கிடையாது. வேற பால் தாய்ப்பாலுக்கு அப்புறம் அவங்க பால் அருந்துறது கிடையாது. 0.1% கூட அவர்களிடையே மாரடைப்பு கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கு வரக்கூடிய பல நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை, ரத்த கொதிப்பு, மாரடைப்பு, ரத்த கொழுப்பு எல்லாத்துக்குமே இந்த பாக்கெட் பால் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு எல்லாம் இருக்கு.